வணக்கம் சக்தியில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜியாவோட செயின் வந்து ரொம்ப மோசமாக சவுண்டு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாமே ரெஸ்ட்டு. இப்போ பார்க்க அப்படி இருக்கா, ஃபுல்லாக க்ரீஸு. நான் லாஸ்ட் டைம் பாருங்கள், இந்த வாட்டர் வாஷ் பண்ணப்போ க்ளீன் பண்ணது தான். அதுக்கடுத்து நம்ம க்ளீன் பண்ணவே கிடையாது. கிட்டத்தட்ட இதை வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருப்போம். 600-200 ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ப்ராப்பராக எப்படி செயின் லூப் படிக்கிறது அப்படின்றது தான் காட்ட போகிறேன். பண்ணணும் அப்படின்றது தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 2 செயின் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் ரெண்டும் சேர்த்து 320 ரூபா இருந்துச்சு. 1 160 ரூபா. அது போக ப்ரெஷ்ஷு தான். ஸோ எல்லாரும் மாதிரி மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷு, துணி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்டு வேறு எதுலையா பார்த்து வாங்க. ஆஃப்லைனில் 200 சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் கூட நான் 110 ரூபாயை நம்ம தான் பார்த்தேன் ஒரு ஆப்பில். ஸோ நம்ம அப்போ அப்படியே இந்த செயினை கல்யாணம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செயினை நல்லா ப்ராப்பராக கழுவணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மா லூப்பை மட்டும் அடிச்சுட்டு ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கரெக்டாக என்ன பண்ணணுன்னா செயின் கிளீனர் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் செயின் கிளீனர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே செயின் லூப் அடிக்க வேண்டியதாங்க. ஸோ நான் அப்படியே ஒன்று பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க காட்டுறேன். ஸோ செயின் லூப் படிக்கும்போது இந்த ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி ஒரு பானா ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக எனக்கு வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா டைட்டாக கொடுத்துக்கணும். கையை ரொம்ப உள்ளே விட்டுறாமல் கொஞ்சம் தள்ளியே வச்சு. ஸோ நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். சேம் டைம் சேஃப்டியும் அதிகம் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயினில் எவ்வளோ ரெஸ்ட்டு வந்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாமே ரெஸ்ட்டு, ஃபுல்லாமே அழுக்கு தான். இப்போ நம்ம லூப்பு போட்டு எடுத்தோம்ல, ஸோ அதான் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ டேரெக்டாக தண்ணி வாட்டர் வாஷ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டி ப்ரெஷ் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த கலர் இன்னும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லூப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் லூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே கழுவுறதை காட்டுறேன். உள்ளே போய் குழாயை போட்டு விடு. உங்களுக்கு தெரியுதா அந்த இடம்லாம் கோல்டு ஆகிடுச்சா? பட் இன்னும் உள்ளெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வச்சு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும் செயினை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் திரும்பி க்ளீனர் அடிக்கணும். ஸோ ஈரமாக இருக்கும்ல, அதனால். இன்னும் நம்ம லாஸ்ட்டாக அடித்த செயின் லூப் சரியில்லை போலங்க. பாருங்க எவ்வளோ தூரம் இதாக இருக்குன்னு. ரொம்ப இதாக இருக்குது. டீசல் ஸ்மெல்ல அங்கெல்லாம் பாருங்க, ஆயில் ரெடியாக இருக்கும். எடுத்தாங்க அப்படியே. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம செயின் ஐயோ ஃபோனு ஃபுல்லாக ஆயிடுச்சுறாங்க பாடுறா. ஸோ ஃபோனு ஃபுல்லாமே செயினோட அந்த அழுக்கு ஃபுல்லாக தெரிச்சு ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் செயினோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ப்ரார் கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இப்போ அன்னைக்கு கடைக்கு போய் இதை கலட்டி இங்கேனே க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதோட முடிஞ்சால் நம்ம அப்படியே நான் லூப் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செயின் லூப் எப்போ அடிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சென்டரு, அதுக்கப்புறம் இல்லை அந்த சைடு, அதுக்கப்புறம் தான் சென்டரில் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக எல்லா சைடும் அப்சர்வ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ப்ராப்பராக செயின் லூப் அடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ செயினோட நிலைமையை பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ போடுறேன். ஸோ இப்போ எவ்வளோ அழகாக இருக்கா. இதுக்கு முன்னாடி செயின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ வருங்களே ஃபுல்லாக கோல்டன் கலர் ஆகிடுச்சுரா.
ஸோ இந்த ரிம்மு ஃபுல்லாக உடையுது. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ பண்ணிவிட்டு அப்படியே வாட்டர் வாஷ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் ஃபஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் விட்டுட்டு அப்புறம் வந்து லூப் அடிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி பழகுங்க. பல்லில் இருக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். அமேசானு, ஃப்ளிப்கார்டு, அப்புறம் ஷாப்ஸி இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேயுமே கிடைக்கும். கம்மி பட்ஜெட்டில் வந்து கிடைக்கணும் வேணும் அப்படின்னா ஷாப்ஸின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், கம்மியாக இருக்கும். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட கொலாபரேஷன் தான். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்து வாங்க. ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து செயின் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை கனாலில் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணிக்கலாம். பாய். ஸோ அப்புறம் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ எவ்ரி 3000 to 4000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக செயின் லூப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து காலி ஆயிரும். அப்புறம் செயின் நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் செயின் லூப் படிச்சுங்க. சோம்பேறி பார்க்காதீங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.